மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். அதாவது ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு எண்ணத்துடன், எண்ணங்கள் மட்டும் இருந்தால் போகாது, கடந்த 2 மாதங்களில் செயல் மூலமாக காண்பித்திருக்கிறார். இந்த மனுஷன் உண்மையிலேயே நாட்டை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார், தமிழ்நாட்டை முக்கியமாக. அதனால் ஆனால் புரட்சின்ற வார்த்தைக்கு இன்னைக்கு ஏதாவது க்ளோஸ் இலக்கணத்துக்கு சரியான இதுன்னா இவர் தான். தீண்டத்தகாதவர்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த எஸ்சிஸு பிராமணர்கள்லாம் தீண்டத்தகாதவனா, அதாவது கிறிஸ்டியன் அதிகமாக இருந்த இடத்துல முஸ்லீம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க, முஸ்லீம் அதிகமாக இருக்கிற இடத்துல கிறிஸ்டியன் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தூக்கி போட்டாங்க. அண்ணாமலை ஒரு நல்ல முயற்சி செய்கிறாரு. ஐ திங்க் இன்னும் அவர் தன்னை மாற்றிக்கணும் நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கிரிட்டிசைஸ் பிகாஸ் ஹி மீன்ஸ் அவர் ஆட்சிக்கு அதாவது அவருடைய கட்சியை சொல்ற அமைப்பை சொல்றாரு. ஆட்சிக்கு தான் இதை சீர்படுத்தணும், ஆட்சிக்கு வர நம்பிக்கை இருக்காரு. விஷயம் தெரியாதவங்க இப்படி தான் பேசுவாங்க. ஐபிஎஸ் படித்தவங்கலாம் பெரிய ஆள், படிச்சதால் நிறைய ஒன்று படிக்கணும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. திரு அண்ணாமலை விஜய்க்கு போட்டியா, திரு விஜயோட பாதை பலமாக இருக்கிறதா, இதை பற்றி பேசுவதற்காக மூத்த அரசியல்வாதி திரு அமெரிக்க நாராயணன் நம்முடன் நினைக்கிறார். வணக்கம் திரு அமெரிக்க நாராயணன். வணக்கம். உங்ககிட்ட பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. தமிழக வெற்றி கழகத்தில் ஏன் சேர்ந்தீங்க? நான் ஒரு பெரிய பிளான் இல்லை. ஆனால் இவர் நமது முதல்வர் விஜய், இனிமேல் நான் தலைவர் விஜய்ன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் கட்சியில் சேர்ந்ததால். பட் ஐ திங்க் ஹி ஹஸ் மேட், அதாவது ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு எண்ணத்துடன், எண்ணங்கள் மட்டும் இருந்தால் போகாது, கடந்த 2 மாதங்களில் செயல் மூலமாக காண்பித்திருக்கிறார். எனக்கு இன்னும் அழைப்பெல்லாம் வரல அந்த கட்சியிலேருந்து. எனக்கு யாரும் இன்னும் தெரியக்கூட தெரியாது. மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நான் ஆன்லைனில் தான் சேர்ந்துருக்கேன். நீங்கள் அமெரிக்காவிலேருந்து தமிழ்நாடு வந்ததே சேவைக்காக தான் வந்தீங்க. இது நீங்கள் பல பேட்டியில் சொல்லியிருக்கீங்க. இங்கே அதை நீங்கள் நம்புறீங்களா? நம்புறது தான் கேட்குறேன். ரைட். நீங்கள் அந்த பணியை விட்டுட்டு, ஒரு பெரிய பணியை விட்டுட்டு இங்கே வந்தீங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்து ஒரு காங்கிரஸோடையே பயணிச்சிங்க, காங்கிரஸ் முகமாக இருந்தீங்க, காங்கிரஸ் பேசினீங்க, பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க. ஒரு காங்கிரஸ் வழியில் வந்த நீங்கள் சட்டுன்னு ஒரு தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் சேர வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் இணையம் வழியா? ஏனென்றால் நான் யோசனை பண்ணி பார்த்தேன். இந்த மனுஷன் உண்மையிலேயே நாட்டை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார், தமிழ்நாட்டை முக்கியமாக. இது வரைக்கும் ஆமாம் நம்புகிறேன். ஏன்னா இது வரைக்கும் இல்லாத எல்லாரும் பல பேரை புரட்சின்னு சொல்லியிருக்கோம். புரட்சி தலைவர், அவர் அந்த பேருக்கு உகந்தவர். புரட்சி தலைவி, அப்புறம் பல பேர். எதுக்கெடுத்தாலும் புரட்சின்னு, தமிழ்நாட்டில் புரட்சின்ற வார்த்தை ரொம்ப சீப்பாக போயிடுச்சு. இவரை கூட, எடப்பாடியாரை கூட சமயத்தில் ஏதோ ஒன்று புரட்சி தளபதி ஏதோ சொன்னாங்க. புரட்சி தமிழர், அவர் தமிழர். ரைட். அதனால் ஆனால் புரட்சின்ற வார்த்தைக்கு இன்னைக்கு ஏதாவது க்ளோஸ் இலக்கணத்துக்கு சரியான இதுன்னா இவர் தான். அவர் எப்படின்னா, நான் கடந்த 40 வருடங்களாக அரசியல் இருக்குச்சு. நான் பார்த்த வரைக்கும் நான் நினச்ச அரசியலில் நானும் ஊறிட்டேன். என்னுடைய சுவாசமே அரசியல் தான். ஏன்னா அரசியல் மூலமாகத்தான் பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் நான் நம்பினேன். அதுக்காகத்தான் வந்தேன். ஆனால் நானே நினச்சிட்டேன், இந்த அரசியலில் கரப்ஷனை ஒழிக்க முடியாது, கரப்ஷனை குறைக்கவே முடியாது, மக்களையே கரப்ட் ஆக்கிட்டோம், ஆனால் இதை மாற்றவே முடியாது அப்படின்னு நினச்சேன். அப்படி நினச்சிங்க? ஆமாம். அப்புறம் இவர் எலெக்ஷனுக்கு முன்னால் நான் எலெக்ஷனுக்கு ஒரு 30 days பிஃபோர் ஐ கேம் அவுட் ஆஃப் காங்கிரஸ் வெளியே வந்தீங்க. ஆமாம். ஏனென்றால் அந்த கட்சி என்ன ஒரு உபயோகமற்ற கருவியாகிவிட்டதுன்றது என்னுடைய பார்வை. காங்கிரஸ் சொல்றீங்க? காங்கிரஸ் இப்போ தாவே கூட கூட்டணி அமைச்சிருக்கின்ற கட்சியை சொல்றீங்க? என்னுடைய பார்வை காங்கிரஸோடைய விட, நான் இன்றைக்கும் சொல்லியிருக்கேன், காங்கிரஸை நான் விமர்சிக்க போகிறதில்ல. காங்கிரஸை விட ஒரு நல்ல கொள்கையுடைய கட்சி கிடையாது. இன்றைக்கும் நான் நம்புகிறேன். இன்றைக்கே உண்மையான காங்கிரஸுடைய கொள்கைகளை செயல்படுத்துவதாக இன்று டிவிக்கு முயற்சி செய்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படின்னு சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தை காங்கிரஸாக பார்க்குறீங்க? அப்படித்தான் பார்க்குறேன். அது நீங்கள் போகிறது இல்லையா? இல்லை, அவருடைய கொள்கைகளால் பார்க்குறேன், அவருடைய நடைமுறையால் பார்க்குறேன், அவருடைய செயல்களால் பார்க்குறேன், அவருடைய சொல்லால் பார்க்குறேன். எப்படின்னா,
எனக்கு நீங்கள் ஏன் கேட்டீங்கன்னு நான் பதிலுக்கு முதல்ல முடிச்சுடுறேன். நான் வந்து 37 வருடம் 40 வருடம் அரசியல் இருந்தால் நான் நினச்சேன் என்னை யாராவது கூப்பிடணும், நம்ம பெரிய ஆள் எல்லோரும் பப்ளிக்கில் ஐ கேன் சே வித் கான்ஃபிடென்ஸ், தமிழகத்தில் ஒரு 30% மக்களுக்கு அமெரிக்கை நாராயணன் என்ற பிராண்டு தெரியும், என்னை பற்றி தெரியும். ஆனால் அதனால நான் எல்லாருக்குமே இது இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு ஈகோ இருக்குல்ல, அந்த ஈகோவால் நினச்சேன். அப்புறம் தோணித்து, இவர் வந்து தமிழகத்தை ஒரு நல்ல இளமர சுதந்திர போராட்டத்தும் போது யாரும் வந்து வாங்க வாங்கன்னு வீட்டில் வெத்தலை பார்க்க வச்சுலாம் அழகலை. மகாத்மா காந்தியை நம்பினாங்க, இந்த நாட்டுடைய சுதந்திரம்ன்றது வேணும்னு நினச்சாங்க. இது வந்து ஒரு புதிய சுதந்திரம்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இந்த நாட்டையே மாற்ற முடியாது, உலக அரசியல் தான் அப்படி தான் இருக்குது, நம்ம நாட்டு அரசியல் அதோட மோசமாக இருக்குது, தமிழக அரசியல் கேட்கவே வேண்டாம் அப்படின்னு இருக்குச்சு. முதல் முறையாக ஒருவர் வந்து சொன்னது மட்டும் இல்லை, அதாவது எலெக்ஷன் எந்த ஒரு அரசியல்வாதியாவது லஞ்சத்தை ஒழிப்பேன்னு தமிழ்நாட்டை சொல்லி பார்த்துருக்கீங்களா? ரைட்டு. அப்புறம் சொன்னது மட்டும் இல்லை, அவங்க எல்லாரையும் ஓத்தெடுக்க வச்சு பார்த்துருக்கீங்களா எலெக்ஷனுக்கு முன்னால்? அப்பயே நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு முதல்ல பேச்சில் சொன்ன ஆரம்பத்திலேயே அவருடைய அவருடைய பதவியேற்பு விழாவில் சொன்னது பார்த்தீங்களா? அப்புறம் அந்த கரூரில் கேட்டேன், எங்கள் அண்ணனை யாராவது கரப்ஷன் கேட்டான்னா எங்கள் அண்ணன் விஜய் கொடுக்க வேணாம்னு சொல்லு, தம்பி கொடுக்க வேணாம்னு சொல்லு, விஜய் கொடுக்க வேணாம், நான் விஜய் கொடுக்க வேணாம்னு தான் சொல்லுவாங்க, என்னுடைய சிஎம் விஜய் கொடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க. நான் கரப்ஷன் இல்லாமல் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் இது வரைக்கும் 95% 98% கொடுக்கறது கூட கிடையாது. நான் வாங்க மாட்டேன், கொடுத்தது கூட கிடையாது. நான் பல முறை போராடிட்டேன், உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ரோட்டில் போச்சா கூட ஒரு போலீஸ்காரர் நான் தப்பு பண்ணிட்டேன், 100 ரூபா கேட்டார், நான் கொடுக்க மாட்டேன்னே. சார் 100 ரூபா ஃபைன்னாரு, 50 ரூபா கொடுங்க, நான் மாட்டேன்னே. 30 ரூபா கேட்டேன், சார் வாங்க சார் ஸ்டேஷனுக்கு போகலான்னாரு. நான் பின்னால் உட்காந்துட்டு போனேன், 10 ரூபா கேட்டார், கொடுக்க மாட்டேன்னு இறங்கி போயிட்டார். இதெல்லாம் நான் ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு காலகட்டத்தில் நானும் கொஞ்சம் என்னுடைய மழுங்கி போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு இளைஞர் வந்து இந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறாரு, செஞ்சுருக்காரு. ஒரு இதுக்கு ஒரு மெகாவாட்டுக்கு வந்து 25 லட்ச ரூபாய் குறை எடுத்தாச்சு. வீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை எடுத்தாச்சு. பள்ளிகளுக்கு எடுத்தாச்சு. எல்லாம் பப்ளிக்காக பார்க்குறோம். நான் ஒரு போலீஸ்காரர்கிட்ட பேசினேன், கார்பரேஷனில் இவங்ககிட்டலாம் பேசுகிறேன். போலீஸ்காரர் எங்கிட்ட சொன்னார், கரப்ஷன் வாங்க பயப்படுறாங்க சார். ஸோ ஐ திங்க் ஹியர்ஸ் மேன். முந்தா நாள் ஒரு இதை பார்த்தேன், ஒரு டிவியில் ஒரு இதை பார்த்தேன். ஒரு நிறைய பேர் வந்து ஒரு இவரை வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. நீங்கிட்ட 10,000 ரூபாய் நல்ல, நீ 15,000 ரூபாய் நல்லன்னு தைரியமாக கேட்குறாங்க. ஜனங்க வந்து என்னைக்கு அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் சட்டையை பிடிச்சி ஏடி அயோக்கிய பயலை பணம் வாங்காதரான்னு சொல்லக்கூடிய தைரியத்தை கொடுத்துருக்காருல. இந்த மாதிரி மனுஷனுக்கு நான் போய் ஹெல்ப் பண்ணலன்னா நான் என்ன பெரிய நாட்டு கழிக்க வந்துட்டேன், நாட்டையே மாற்றணும் வந்தேன். என்னால் ஒன்றும் பெருசாக முடியல. உங்களுக்கு என்ன லாபம் இதில்? உங்களுக்கு என்ன லாபம்? இந்த நாடை விட எனக்கு என்ன லாபம் வேணும்? 32 வயசில் நான் வந்து இந்த நாட்டை மாற்றணும், இந்த நாட்டை உலகத்திலேயே தலை சிறந்த நாடு ஆக்கணும்னு நினச்சேன். ஆகிட்டுருக்கு. அது ஒன்று நான் பெரிய பங்கேற்காதால் நான் நடக்கலான்லாம் சொல்ல, நாடு நல்ல வழியில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் பெரிய விஷயத்தில் பண்ணணும்னு வச்சேன், இவர் பண்ணுறாரு. இதை விட எனக்கு என்ன வேணும்? ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் எ டீம். எல்லாம் சனிக்கிழமை போய் இந்த கதவை தள்ளி கேட் கிராஷ் பண்ணி போய் சேருவாங்க, நீங்கள் ஆன்லைனில் சேர்ந்து உட்காந்துட்டீங்களே. போதும், இது போதும். எனக்கு காலம் வரும், அவர்களுக்கும் என்னை மாதிரி ஆட்கள் வேணும்னு எனக்கு தெரியும். எனக்கும் அது மாதிரி ஒரு நல்ல காங்கிரஸ் ஒரு மழுங்கி போன கருவி, ஒரு நல்ல கருவி வேணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நீண்ட அனுபவம் கொண்டோம், நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்த போதே ஒரு நீண்ட அனுபவம் கொண்டோம். வந்துட்டு இங்கேயும் நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அரசியல் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதவர்களே நீங்களே சொன்னீங்க, அது முக்கியமான பிராண்டு தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் போய் அங்கே போய் சேர்ந்து அங்கே ஒரு மாலையை போட்டுக்கொண்டு அங்கே ஒரு துவாலையை போட்டுக்கொண்டு அந்த டவலை போட்டுட்டு இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு ஒரு கவரேஜ் கிடைச்சி உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும்ல. ஏன் நீங்கள் ஆன்லைனில் சேர்ந்தீங்க? எனக்கு என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் முக்கியம் இல்லை. நான் வந்து உண்மையிலேயே வருத்தப்படுறேன். என்னென்னா, இந்த நாட்டுக்கு வச்சு நாட்டை மாற்றணும்னு வந்தேன். எனக்கு நான் இந்த மாதிரி நிறைய பேருக்கு எனக்கு தெரியுது, பல இடங்களில் கதவு திறக்க முடியுது. ஆனால் எனக்கு நான் பேருக்காக வரல. பேருக்காக வர்றதும் ஒரு சுயநலம் நினைக்கிறேன். நான் இந்த பேரை வச்சுக்கிட்டு இந்த நாட்டுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியல. நான் பெருசாக சாய்ச்சில்லை, சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சுருக்கேன். நான் செய்ததை பார்த்து மழைநீர் அறுவடை திட்டம் நடந்தது. இதை பற்றி பல விஷயங்கள் இந்த அரசுக்கு நான் வந்து என்னால் உதவி செய்ய முடியும். காலம் பதில் சொல்லும். உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களா? தெரியாது, எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. பரவாயில்ல, நான் முயற்சி. ஏன்னா சனிக்கிழமை பெரிய பெரிய அரசியல்வாதிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாம் போய் சேர்றாங்க, கியூவில் நின்று சேர்றாங்க. நீங்கள் ஆன்லைனில் சேர்ந்துட்டு இந்த மாதிரி பேட்டி தர்றீங்க, உங்களை எப்படி அங்கீகாரம் பண்ணுவாங்க? உங்கள் திறமை எப்படி எடுத்துப்பாங்க? அது வந்து எனக்கு திறமை போகலன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை விட அவங்க திறமையாக இருப்பாங்க. ஏன்னா எனக்கு காங்கிரஸில் 37 வருடம் இருந்து அவங்களுக்கு என்னுடைய திறமையை நேராக இருந்தே செய்ய முடியல. அவங்களுக்கு நான் திறமையற்றவன், உபயோகமற்றவன் நினைக்க வச்சுட்டேன்ல.
ஸோ எனக்கு திறமை போகிறல, இவர்களுக்கு திறமை இருந்தால் அதை உபயோகப்படுத்திக்குவான், இல்லைன்னா எனக்கு திறமை இல்லைன்னு நான் சொல்லிக்குவேன். எனக்கு நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய திறமை போகிறலன்னு நான் சொல்லிக்குவேன். அவ்வளோ. ஏதோ ஒரு லாபம் எதிர்பார்த்து நம்ம சேர்ந்துருப்பீங்க. எனக்கு ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, உண்மையிலே எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இவர் வந்து ஒரு நல்லதை செய்கிறாரு, நான் அதில் ஒரு அணிலாக இருக்க விரும்புகிறேன். சரி, நிறைய பேர் வந்து சேர்றாங்க, அதிமுக வந்து சேர்றாங்க. கட்சிக்கு அதனால நல்ல பேரை கெட்ட பேரா? கட்சிக்கு கெட்ட பேர் வர வாய்ப்பு இருக்கு. நிறைய ஊழல் கரை வடிந்தவர்கள் சேருவது. ஆமாம் இருக்கு. அது அவர்கள் அரசியல்ன்றது கருணாநிதி சொன்னதில் பல விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இதில் ஒன்று, அரசியல்ங்கிறது ஒரு சங்கர மடம் அல்ல, அனைவருக்குமான ஒரு, அதாவது இந்த நாட்டினுடைய பிரதிபலிப்பு தான். ஒரு அடியாள் வேணும், பணம் வேணும், முள்ள மாதிரி வேணும், ஆனால் அதெல்லாம் வந்து ஊறுகாயாக இருக்கணும், அது வந்து முழு சாப்பாடாக இருக்கக்கூடாது. அப்பப்போ அது அவசியமாக இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் நாட் ரைட், பட் த ரியாலிட்டி. ஸோ ஐ திங்க் அதை வந்து ஊறுகாயாக மட்டும் உபயோகப்படுத்திக்குவார்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். சரி, அண்ணாமலை திரு விஜய்க்கு மாற்றா? யார் அண்ணாமலை? யார் அண்ணாமலைன்னு கேட்குறீங்க? புரியல, நீங்கள் யார் பற்றி பேசுகிறீங்க? இந்த பாஜக மாநில முன்னாள் தலைவர். ஓ, அவர் சொல்கிறீங்களா? நீங்கள் தெரியாத மாதிரி இல்லை எனக்கு எனக்கு நிறைய அண்ணாமலை தெரியும். அண்ணாமலை படம் பார்த்துருக்கேன், நிறைய அண்ணாமலைகள் தெரியும். நீங்கள் எந்த அண்ணாமலை கேட்குறீங்க எனக்கு புரியல. ஓகே, அவர் தான் பேசுகிறீங்க. அரசியலில் ஒரு முன்னிலையில் இருக்கின்ற அண்ணாமலை தெரியாது உங்களுக்கு? இல்லை, நீங்கள் இப்போ சொன்ன போகிறேன் எந்த அண்ணன், எனக்கு 1000 அண்ணாமலை தெரியும். எந்த அண்ணாமலை பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு பேட்டியில் கேட்கும்போது ஒரு அண்ணாமலை பற்றி தானே கேட்போம். எனக்கு தெரியாது, நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்கன்னு தெரியல. நீங்களும் நான் நீண்ட நாள் நண்பர். பி த லீடர்ஸோடைய தலைமை சேவகர். ஐ திங்க் இல்லை, ஐ திங்க் திஸ் ஜென்டில்மேன் இஸ் ட்ரைங் டு, அவரும் வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறான்றதுல எனக்கு சந்தேகம் இல்லை. நல்ல விதமாக செய்கிறாரா, நல்ல வழியில் சென்று செய்கிறார் அப்படின்னு எனக்கு புரியலை. ஐ விஷ் ஹிம் வெல், பட் ஹி இஸ் கைண்ட் ஆஃப் இம்மெச்சூர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லவர், ஒரு இம்மெச்சூராக இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய பார்வை. இது வந்து, ஆனால் எனக்கு அவர் மேலே மதிப்புண்டு, நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் டவுட் இட். அவர் திரு விஜய்க்கு மாற்றா? காலம் பதில் சொல்லணும், நானாக சொல்ல முடியும். இது வந்து, அதாவது நான் இந்த 37 வருஷத்தில் வச்சே நான் என்னை பற்றி எடை போட்டதே என்னால் முடியல. ஸோ காலம் பதில் சொல்லும். இது வந்து இறைவன் தான். இறைவன் விஜய் வந்து ஒன்றும் தன்னால் மட்டும் ஒன்றும் இல்லை, இது இறைவன் கொடுத்த வரம் தான். அதை வந்து மக்கள் வந்து இந்த இவ்வளவு 1.5 கோடி மக்கள், நான் காசு வாங்க மாட்டேன்டா, நீ காசு கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் போடுறவனுக்கு தானே போடுறோன்னு. இப்போ நீ இனிமேல் அடுத்த தடவை வந்து எல்லாம் காசு கொடுக்க பயப்படுவான்ல. இவர் காசு கொடுக்காம வந்ததால் கொஞ்சம் நல்லது அதிகமாக செய்ய முடியறதில்ல. ஐ திங்க் இன் லைஃப் பாலிட்டிக்ஸ் ஒரு எக்ஸாம்பிளிஃபைஸ் லைஃப். ஏன்னா எல்லாரும் பார்க்குறோம், அவருடைய அருள், இறைவனுடைய அருள் இருந்தாலும் சட்டம் அதில் சில பேர் லக்குன்னு வாங்க, நான் இறைவனுடைய அருள் நம்புகிறேன், அதுவும் வேண்டும். அண்ணாமலை ஒரு நல்ல முயற்சி செய்கிறாரு. ஐ திங்க் இன்னும் அவர் தன்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கிரிட்டிசைஸ் பிகாஸ் ஹி மீன்ஸ் வெல். முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா 2031 5 வருஷத்தில் தமிழர்களுடைய கடன் 15 லட்சம் கோடி ஆகிரும். இப்போவே கிட்ட 10 லட்சம் கோடியாக இருக்குது. அவர் ஆட்சிக்கு வந்து, அதாவது அவருடைய கட்சியை அமைப்பை சொல்கிறார், ஆட்சிக்கு வந்து தான் இதை சீர்படுத்தணும், ஆட்சிக்கு வர நம்பிக்கை இருக்கார். கடன் தான் அதிகமாக இருக்கும்னாரு. விஷயம் தெரியாதவங்க இப்படி தான் பேசுவாங்க. அண்ணாமலை வந்து பல விஷயங்கள், நான் அவர் கூட ஒரு டிவியில் பேசுகிற கூட தவறாக ஒரு கருத்தை சொன்னார், ஸ்டெட்டிஸ்டிக்கலி அண்ட் ஹிஸ்ட்ரி வைஸ். சின்ன பிள்ளை தானே, அதனால் தப்பு இல்லை, ஒன்றும் கற்றுக்க வேண்டியிருக்குது. ஏன்னா கடன் என்ற எண்ணை மட்டும் வைத்து பேசுவது தவறு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்வாங்க. அது ஒரு பெருமையாக சொல்லிக்குவாங்க. அது ஒன்றும் பெருமை இல்லை. கடனை எதுக்காக வாங்குறீங்க? அதை வச்சு நீங்கள் ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்து நிறையா பேருக்கு வேலை கொடுக்குறீங்களா? நீங்கள் வேலை அதற்கான செலவுகள் அல்ல செய்கிறத விட வருமானம் உங்களுக்கு அதிகமாக இருக்கா? இதெல்லாம் தான் இது. பீப்புள் ஹூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எக்கனாமிக்ஸ், இவர் வந்து வி த லீடர்ஸ்னு பேசுகிறாரு. கடன் முழு தொகையை பேசிக்கிட்டு பேசுகிறது ஒரு, ஐ டோன்ட் வாண்ட் யூஸ் சில்லறத்தனமா, பட் விஷயம் தெரியாதத்தனமான்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு இல்லை, ஐ திங்க் தட்ஸ் நாட் த ரைட் வேர்ட். விஷயம் தெரியாமல் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். அவர் தான், அதனால தான் நினைக்கிறேன், ஐ டோன்ட் திங்க் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் either economics or politics well. He knows. IPS படித்தவங்கலாம் பெரிய ஆள் இல்லை, படித்ததால் இல்லை, நிறைய ஒன்றும் படிக்கணும். அவர் ஒரு நாளைக்கே 1000 புத்தகம் படிச்சிட்டாரு, சொன்னார், ஞாபகம் இல்லை. பட் இன்னும் நிறையா படிக்கணும்னு நினைக்கிறேன்.
ஆனால் ஒரு இலக்கு இருக்கு அவருக்கு, அடுத்த முதலமைச்சர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அவருக்கு இதில் ஒன்றும் தவறு இல்லைங்க, இல்லை தவறு. நான் வந்து இந்த நாட்டின் முதலமைச்சராகி மக்களுக்கு சேவை செய்யணும். என்னை கேட்டாங்க, நான் இந்த ஊருக்கு வச்சு நீ இந்த நாட்டின் பிரதமராக வரணும், பிரதமரானால் இன்னும் அதிகமான மக்களுக்கு என்னால் சேவை செய்ய முடியும்னா ஒய் நாட் அப்படின்னு நான் சொன்னேன். இட்ஸ் ஆன் ரெக்கார்ட். ஸோ ஒருவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறதோ அது மூலமாக மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறதோ தவறில்லை, அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் இப்போ இருந்தே ஒரு பில்டப் பண்ணிட்டு இருக்காரா? ஒய் நாட்? இப்போ கஷ்டப்படணும்ல, ஒரே நாள் அமர்த்த முடியும். விஜய் did it in 3 years. ஆனால் ஐ திங்க் யூ ஒர்க் ஆன் இட். நானே நம்பலை அதை. தானே உண்மை அது தானே. ஐ டென்ட் திங்க் யூ வில் மேக் த இது. ஐ செட், நான் ஒவ்வொருத்தட்டையும் கேட்டுருங்க. நான் வந்து அடித்தட்டு மக்களோட, ஆட்டோ டிரைவரு, இன்னும் கார்பரேஷன் வேலை செய்கிறவன், ரோட்டில் போய் இருக்கிறவங்க, பீச்சில் விற்கிறவங்க எல்லாத்தையும் பேசினேன். அவங்க எல்லாம் போடுவான்னாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா இந்த நான் 37 வருஷம் அரசியல் இருக்கேன், எனக்கு தான் ரொம்ப அரசியல் தெரியுமில்ல. அதனால் பெரிய நிபுணர் மாதிரி நான் சொன்னேன், இந்த படைபலம், அதிகார பலம், பணபலம் இருக்குது இவங்ககிட்ட. இவர்கிட்ட எந்தூசியாசம் இருக்குது. நான் கேட்குறவங்களாம் சொல்கிறாங்க, ஆனால் இவங்கெல்லாம் வந்து இப்போ எங்கிட்ட சொல்கிறாங்க காசு வாங்கினா மாறிடுவாங்க அப்படின்லாம் நான் நினச்சேன். என்னை முட்டாளாக்கினாங்க மக்கள். சந்தோஷப்படுறேன். நாடு வந்து என்ன மாதிரி இந்த முட்டாள்தனமாக சிந்திப்பவர்களை திருத்தணும். திரு அண்ணாமலையுடைய வளர்ச்சி சாத்தியங்கிறீங்க. ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது, அவருக்கு நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, தொண்டர்படி அதிகமாக இருக்குது, பிஜேபி நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க, திமுகனா திமுக கிட்ட இருந்தெல்லாம் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்கன்னு அவர் சொல்கிறாரு. ரைட். அவர் வந்து தன்னுடைய எப்படி அவர் வந்து பிஜேபியை நடத்தினார், ஒரு பெரிய கட்சியில் எப்படி இருக்கணுன்ற ஒரு, அதாவது அண்ணாமலை காட் மச் பெட்டர் ஹெட் ஸ்டார்ட் அட் தி ஏஜ் ஆஃப் 30s than I had. ஓகே, நேராக ஒரு கட்சியினுடைய துணைத் தலைவராகவும் அது மாநில கட்சியோட தலைவராக வந்தார். அதை எப்படி உபயோகப்படுத்திக்கணும்னு சரியாக உபயோகப்படுத்த நினைக்கிறேன். படுத்தலைங்கிறீங்களா? உபயோகப்படுத்திட்டு தானே அவ்வளோ புகழ் பெற்றாரு. புகழ் முக்கியம் இல்லைங்க. ஐ திங்க் அண்ணாமலை வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். புகழ் முக்கியம் இல்லை, மக்களுக்கு சேவை தான் முக்கியம். அதை அவர் மனசில் வச்சுக்கணும். வரும் காலம், அது மேபி இட் வில் கம். ஐ எம் நாட் சேயிங் யூ ஓன்ட், பட் ஐ திங்க் நான் என்ன ஒரு பேட்டியில் சொன்னேன், எல்லா தலைவர்களுக்கும், என் இன்றைய சிஎம்முக்கும் கூட சொன்னேன், திஸ் டூ வில் கம் டு பாஸ் அப்படின்னு. ஜூலியஸ் சீசர் வெற்றி நடை போடச்ச பக்கத்துலேயே உட்காந்து வந்து சொல்லிடுவேன், இதுவும் கடந்து போகும்னு. புகழை பார்த்து பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க பார்த்து ஒரே சொல்கிறவங்களை பார்த்தெல்லாம் ரொம்ப மயங்கிடாதீங்க. ஒரு தலைவருக்கான இது அது இல்லை. அண்ணாமலையோட வளர்ச்சி யாருக்கு பாதிப்பு? திமுக அண்ணா திமுக பாதிப்பு ஏற்படுத்துமா? இன்று பாதிப்பு ஏற்படுத்தி, ஆனால் தான் நான் அவரை கேட்டேன், எந்த அண்ணாமலை நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா பாதிப்பு ஏற்படுத்துகின்ற அளவுக்கு அவர் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் வளரணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நல்ல சக்திகள் வளர்றது நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அதில் ஒன்றும் எனக்கு ஐ வாண்ட் பீப்புள் ஹூ வாண்ட் டு சர்வ் ஆனஸ்ட்லி கம்மிங் இன் டு பாலிட்டிக்ஸ். அவருக்கு அதை செய்யணும்னு நினைக்கிறாரு, அதனால் அதை வரவேற்கிறேன். இன்னும் வளரணும். இல்லை, யாருடைய ஓட்டு வங்கி அவர் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது? இன்றைக்கி யாரோட ஓட்டையும் பாதிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். பிஜேபி ஓட்டு யாரையும் பாதிக்கல இல்லை. அதுலேருந்து ஒரு பெரும் கூட்டத்தை எடுத்துக்கிட்டு நான் பாதிக்க போகிறேன்னு சொன்னால் யூ ஆர் லிவிங் இன் அ ட்ரீம் வேர்ல்ட் ஆர் லாலா வேர்ல்டு. திமுக அண்ணா திமுகலேருந்து போக மாட்டாங்களா? அதாவதுங்க, இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு 1.5 கோடி மக்கள் இது போட்டுருக்காங்க. ஐ திங்க் விஜய் இஸ் எ க்ளீன் பியூர் மேன். அவருக்கு ஓட்டு போட்ட 1.5 கோடி மக்கள் பியூர் மேன். என்ன மாதிரி இடைத்தரகர்கள் பல பேர் உள்ளே போய் சாரணும்ல, அவங்கெல்லாம் அவ்வளோ க்ளீன் இல்லை. ஆனால் விஜய் கேன் கோ டிரெக்ட்லி டு தம். He doesn't need people like the middlemen who will spoil his day. அவங்க வந்தாலும் ஒன்றும் பெருசாக பண்ணிக்க முடியாது. ஆனால் அண்ணாமலை அந்த நிலையில் இல்லை. அதுதான் ப்ராப்ளம், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் ஐ திங்க் he needs to learn a lot. ஒன்றும் ஒரு பதவி வந்தது, அந்த பதவியை அவர் சரியாக உபயோகப்படுத்தாதே ஒரு இது இம்மெச்சூர்னு எனக்கு காட்டுது. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் பலதாரி இப்போவே சொல்லிட்டீங்க. திரு விஜயோட வெற்றி பல மாற்றங்களை கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதன் மூலமாக இளைஞர்கள் ஓட்டு போடுகிறார்கள், பணம் வாங்காமல் ஓட்டு போடுகிறார்கள். இதெல்லாம் இளைஞர்கள் மட்டும் இல்லைங்க, நான் பல பெரியவர்களே ஓட்டு போடுறாங்க. நான் ஒரு இது கொடுத்தேங்க, இன்னொரு இதில் கொடுத்தேன். அதை பார்த்துட்டு டிவிக்கையில் நான் சேர்ந்தப்புறம் நான் சொல்ல வேணும்னு நினச்சேன். நீங்கள் சொல்கிறீங்க இது ஒரு சுதந்திர போராட்டம்னு பார்த்தீங்கன்னா 60 வயசு 70 வயசுலாம் எல்லாம் இல்லைண்ணா. அதை சொல்கிறேன். இளைஞர் படி அதிகமாகவும் மற்றவர்கள் ஓட்டு போடாமல் வந்திருப்பாரான்னு நிச்சயமாக வந்திருப்பாங்க.
இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு புதிய சக்தி திரு அண்ணாமலை புதிய சக்தி தானே, இவர் புதிய சக்தி தானே. இதற்கு மேல ஒரு புதிய சக்தி இப்போதைக்கு வாய்ப்பில்லை, இப்போதைக்கு வாய்ப்பில்லை. பட் டைம், தேர் இஸ் ஆல்வேஸ் டைம். அண்ட் இது இவர் எத்திங்க வளர்த்துக்கணும், பார்க்கலாம், டைம் வில் டெல். அண்ணாமலையை வந்து இன்னைக்கு ஒன்றும் பேசு பொருளாகவே நான் பார்க்கல. ஒரு முக்கியமான ஃபேக்டர் இல்லையா அவர் இன்றைய போதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். வளரணும்னு நினைக்கிறேன், வளர்வார்னு நம்புவோம். திரு விஜய் ஒரு லாங் டைம்ல இனி ஆட்சிக்கு இருக்காரு, அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சி செய்வார். விஜய் ஹேஸ், இஃப் ஹி கண்டினியூஸ், இந்த மாதிரி உண்மையாக டெலிவரி பண்ணி, அடித்தட்டு மக்களுக்கு டெலிவரி பண்ணி, நேர்மையான ஆட்சி செஞ்சு, இது அனைவருக்குமான அரசுங்க. அதாவது பல பேர் சொல்கிறாங்க விஜய்க்கு கொள்கையே இல்லைன்றாங்க. இல்லை சொல்ல, எல்லா எதிர்கட்சி இவருக்கு என்ன கொள்கை அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நான் பார்க்குறேன், என்னுடைய பார்வையில் விஜய் அவர்களது கொள்கை வந்து லிங்கனிசம். லிங்கன் என்ன சொன்னார்? த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். இவருடைய கட்சி மக்களால், மக்களுக்கான, மக்களுடைய கட்சி. இட் ஹஸ் பீன் ப்ரூவன். நான் இது வந்து அவருடைய இதை வந்து அவங்க யாருமே தெளிவாக சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ ரைட் ஸ்டேட்மெண்ட், தட்ஸ் அ ரைட் கொள்கை ஃபார் டிவிகே, விச் ஐ ஆம் அ மெம்பர் டுடே. சார், நான் திமுக அண்ணா திமுக வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் சேர்ந்து போட்டியிடும் பாருங்க அப்படின்னு திரு விஜய். உள்ளாட்சி தேர்தலில் திமுக அண்ணா திமுக சேராமல் இருப்பாங்களா, போட்டி போடுவாங்களா, ஒன்று சேராமல் இருப்பாங்களா அப்படின்னு திரு விஜய் சவால் விடுறாரு. சரி, 2 கட்சிகள், பெரிய கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்தித்தால் என்ன அப்படின்னு நிறைய பேர் வெளியே பேசுறாங்க. தினகரன் பேசுறாரு, இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி பேசுறாங்க. என்ன தவறு இருக்கிறது? ஒரு கட்சி இவங்களுக்கு கொள்கையே கிடையாது, அதனால ஒன்றும் பேசலாம், எது வேணாலும் பேசலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. ஒரே ஒரு கொள்கை, ஆட்சியை பிடிக்கணும், அராஜகம் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும். ஆனால் கொள்கையில் ஒத்து கூட போகிறாங்கல்ல. 2 பேருக்கும் ஆட்சி பிடிக்கணும்னு ஆசை, தவறு இல்லை. கொள்ளையடிக்கணும், அது பெரிய தவறு. அராஜகம் பண்ணணும், அதுவும் பெரிய தவறு. இவர்கள் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க, அது மக்கள் பார்க்குறாங்க. அதனால் இனத்தோடு சேரும், பணத்தோடு சேருவாங்கிறீங்களா? ஆமாம், சேரட்டும். அப்படி தானே. கொள்கை இல்லை, கொள்கை கூட்டணி தானே இது. கொள்ளை கூட்டணி, கொள்ளை என்ற கொள்கையுடைய கூட்டணி. சேருவாங்க. ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட். அட் ஆல் சொல்கிறேன். மக்கள் ஏற்றுப்பாங்களா? தான் மக்கள் நல்லா கிளியராக சொல்லிட்டாங்க. ஐ வில் டெல் யூ, அட்லீஸ்ட் இஃப் ஹி கண்டினியூஸ், அண்ட் ஐ திங்க் ஹி வில், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஹீ இஸ் ஹியர் டு ஸ்டே. அண்ட் அவருக்கு ஒரு பெரிய, தமிழகத்தில் இந்த மாற்றத்தை கொண்டு வந்துட்டாருன்னா இந்தியாவே தமிழகம் மாற்றம். எப்படி கொள்ளையடிக்கிறதுல, மக்களுக்கு பணம் கொடுக்குறதுல தமிழகம் லீடாக பண்ணி மற்றவங்க நம்ம ஆந்திராலாம் நம்மளோட பெரிய ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல அந்த அளவுக்கு வந்துருக்காங்க. நம்மளோட பெருசாக யாரும் இருக்க முடியாது. மக்களை லஞ்சம் கொடுத்து அரசியல் ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி மக்களை தமிழ்நாட்டில் காமிச்சிட்டாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் உண்மையிலேயே வெற்றி அடையும்னு நான் நினைக்கிறேன். வெற்றி அடைய செய்வார்னு நினைக்கிறேன் இந்த வெற்றி கழகம். அதனால் இது அடைஞ்சதுன்னா பக்கத்து மாநிலங்கள், வட மாநிலங்கள்லாம் இல்லை பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். திமுக அண்ணா திமுக சேர்ந்தால் தாவேகாவை வீழ்த்த முடியுமா? முடியாது. ஏன்னா மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. அதனால தான் அதிமுகலேன்னு வெல்ல முடியும் நினச்சா எல்லாம் வெளில போயிருப்பாங்களா? இல்லை, 2 பேரும் அவங்களுக்கு 25% இருக்குது, இவங்களுக்கு 22% இருக்குது. என்ன மாதிரி அரசியல் பண்ணிட்டு உங்களை மாதிரி நெறியாளர் எங்களுக்கு எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பேசினவங்கலாம் இன்னைக்கு மக்கள் எனக்கு மீசையில் மண் ஓட்ட வச்சுட்டாங்க. ஸோ த பாட்டம் லைன் இஸ், அந்த கணக்கெல்லாம் இனிமேல், அந்த பப்பு இங்கே வேவாது தம்பி. பர்சன்டேஜ் கணக்கு வேகாதா? அந்த பப்பு இனிமேல் இங்கே வேவாது. ஆனால் 20-25 இருக்குல்ல, 45 ஆகுமா ஆகாதா? அதான் சொல்லிட்டேன்ல. இது மாதிரி நம்ம, அதாவது நான் என்ன மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஐ திங்க் ஐ ஹவ் சேஞ்ச் அண்ட் மை கணக்கு இது. ஐ லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக்ஸ். இந்த பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ், ரொம்ப அறிவுஜீவிகள்லாம் இந்த மாதிரி ஆர்ம்சேர் குவார்டர் பேங்க்னுவாங்க. நல்ல ஏசி ரூமில் உட்காந்துட்டு அரசியல் பேசுகிறவங்களுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் திரும்பவும் கேட்குறேன், 3வது தடவை கேட்குறேன், 20 பதில் சொல்கிறேன், இது ஓடாதுன்னு சொல்கிறேன். அந்த பப்பு இங்கே வேவாதுன்னு சொல்கிறேன். இல்லை, அந்த பெர்சன்டேஜ் கணக்கு ஜெயிக்குமா ஜெயிக்காதா? இதை விட இன்னும் தெளிவாக சொல்லணும். வேவாதுன்ட்டு இல்லை, அந்த பப்பு இங்கே வேவாதுன்ட்டு இல்லை, அந்த பர்சன்டேஜ் இனிமேல் அவங்களுக்கு வராது. அவன் 25, 20, 45 தான். அது அந்த கணக்கு தான். ஆனால் அந்த 25, 20 நிற்குமான்றலாம் இட்ஸ் ஹிஸ்டரி. அதை வீழ்த்த முடிய அளவுக்கு தாவேகா சக்தியா? இன்றைய பொழுதுக்கு அவருக்கு ஒரு பெரிய சக்தி. அவர் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறார். இது வளர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சி, அது வீழ்ந்து கொண்டிருக்கிற கட்சி. இரண்டுமே. திராவிட மாடல்ன்றது குப்பையில் போட வேண்டிய மாடல்.
ஆனால் ரெண்டுமே ஒரு முக்கியமான திராவிட கட்சி இல்லை. தமிழகத்தை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சிகள் திமுக, அதிமுக. 60 ஆண்டு வாழ்ந்தவனும் இல்லை, 60 ஆண்டு வீழ்ந்தவனும் இல்லை. அவங்க வாழ்ந்து விட்டாங்க, வீழ்ந்துருவாங்க. அவங்க 60 ஆண்டு கழிச்சு வேணால் பார்க்கலாம், இருந்தாங்க. இப்போ அந்த சக்திகளும் ஒரு எதிர் சக்திகளாக வளரத்தானே செய்யும். வளரட்டுமே. அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய செய்யும். இவர் நல்லவை நாடி இனிய செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, அறம் தான் பெருகும். இவங்கெல்லாம் காலி ஆகிடுவாங்க. இந்த தாவேகா வழக்குகளை போடுகிறது, முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு போடுகிறது, சாதாரண பேசின ஒரு வழக்கு, ஆராசா மீது வழக்கு, ஏவா வேலுவை கைது செய்ய முயற்சி, தாம அன்பரசன் மீது புகார் பதிவு செய்வது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பழிவாங்கும் ஒரு மூடில் தாவேகா இருக்கா, திரு விஜய் இருக்காரா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஆனால் அதாவது என்னுடைய பார்வையில் கவனம் அடித்தட்டு மக்கள் வாழ்க்கையை சரி பண்ணுறதுல இருக்கணும். அங்கே கரப்ஷன் ஆன் டே டு டே லைஃப் அடித்தட்டு மக்கள். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இசம், திராவிட மாடல் ஜாதி இசம், பிஜேபி மாடல் மதமிசம், கம்யூனிஸ்ட் மாடல் இந்த வர்க்கப்போரிசம், இது எல்லாம் மாற்றி எல்லாரும் அவன் ஜாதி கிடையாது. பார்த்தீங்கன்னா முதல் முறையாக 6 அடித்தட்டு எஸ்சிஸ் அமைச்சர்கள், மொத்தமாக 8 மொத்தமாக 8 கூட்டணி கட்சியும் சேர்த்து, அப்புறம் 2 பிராமணர்கள். இவங்கெல்லாம் தீண்டத்தகாதவர்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த எஸ்சிஸு பிராமணர்கள்லாம் தீண்டத்தகாதவங்களாம். அதாவது கிறிஸ்டியன் அதிகமாக இருந்த இடத்துல முஸ்லீம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க, முஸ்லீம் அதிகமாக இருக்கிற இடத்துல கிறிஸ்டியன் ஜெயிச்சிருக்காங்க. இதை தூக்கி போட்டாங்க. ஸோ இதை வச்சு தான் அரசியல் பண்ணியிருந்தாங்க. எதை எப்படி மதத்தை வச்சுக்கிட்டு ஒரு இந்துத்வான்ற பேரில் ஒரு மதக்கட்சி, சாதி, இந்த ஜாதி அந்த ஜாதி, மேல் ஜாதி கீழ் ஜாதி, இந்த இவனை வெறுப்பு அரசியல் வச்சு பிராமணர்கள்னு சொல்லி அவங்க மற்றவங்களாம் ஒன்றா சேர்த்து பார்த்து அது ஒரு திராவிட மாடல். இதெல்லாம் அடிச்சிட்டாங்கல்ல. வர்க்கப்போர்னு சொல்லிட்டு பொருளாதாரத்தில் இவன் பணக்காரன் ஏழை 2 பேரும் சண்டை மூட்டி விட்டு அதில் பார்க்கலான்னு அதெல்லாம் அடிச்சிட்டாங்க மக்கள். இவர்கள் அதனால தான் சொன்ன மக்களால் மக்களுக்கான மக்களுடைய அரசாங்கம். அனைத்து மக்களும் ஒன்றாக சேர்த்த போகிறோம். வேறு யார் என்ன பண்ண முடியும்? இந்த நிகழ்ச்சியின் கருத்தை குறிமையாக திறந்திருக்கிறான். மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.